அந்த காக்கி சட்டைய அவன் ஒரு கவசமா பயன்படுத்திக்கிட்டு அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். நான் அவனை தண்டிக்கணும். ஆனா நான் அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரே வழி, நான் ஒரு IPS ஆஃபீஸர் ஆகணும். நான் நினைச்சேன்னா அவனை ஒரேடியா கொல்ல கூட என் பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரியாகி அவனை அணுவா தினம் உயிரோட கொல்லுவேன். அவனோட சுயரூபம் என்ன, அவன் மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் சமுதாயத்துக்கு காட்டுவேன். சபாஷ், உன் சபதம் சரியானது, நேர்மையானது. உனக்கு நானும் உதவுறமா. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போமா. அம்மா ஒரு நல்ல இடத்துல தங்க வைப்போம். நீ படி, உன் விருப்பப்படி IPS படி. இந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு ஒரு பொண்ணு இல்லைம்மா. நீ, வசந்தி, பவித்ரான்னு 3 பொண்ணுங்க. உன் அப்பா என் சகோதரன். அவன் பண்ண உதவிக்கு காலம் பூரா நன்றி கடன் பட்டிருக்கம்மா. காணாம போன பவித்ராவை கண்டுபிடிப்போம். நீ தனியா இருந்து போராடுறதை விட எங்க கூட இருந்தா உனக்கு ஆதரவும் தைரியமும் கிடைக்கும். என்னம்மா சொல்ற? சரிப்பா. தட்டு கொடுங்கம்மா. இந்தம்மா. அம்மா, சாப்பிடுங்கம்மா. என்ன பிரசன்னா, அமைதியா இருக்கீங்க? என் பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு எதிர்பார்க்கல. நிழல் இல்லாத உருவம் இல்லை, வேதனை இல்லாத மனுஷன் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் டெஃபினட்டாக ஒரு கதை இருக்கும். வாழ்க்கையோட ஓட்டத்தில் அடிப்படாத மனசோ அதுக்கு மருந்து தேடாத மனுஷனையும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கடல் அலையை பார்த்தோன்னு வைங்களேன், அது நம்மளை பார்த்து சிரிச்சிட்டே வர மாதிரி தோணும். அதே நேரத்தில் நம்ம சோகமாக இருக்கும்போது பார்த்தோம்னா அது அழுதுகிட்டே கரையேற மாதிரி தோணும். இப்போ உங்கள் கதையை கேட்டதுனால எனக்குள்ளே இருந்த கடல் உள்வாங்கிருச்சு. ஆனால் ஒரு IPSக்கு பின்னாடி இவ்வளோ சோகம், வலி, ரணம் இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எப்படிங்க, எப்படி உங்களால் இதை தாங்கிக்கிட்டு? நியூஸில் நம்ம தினம் எத்தனை ரேப்பு, மர்டர் அதை பற்றி படிக்கிறோம். அதை பற்றி நம்ம ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறது இல்லைல்ல. ஆனால் அதே விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ நடந்துச்சுன்னா அப்போ மட்டும் அந்த சம்பவத்தோட இருக்கும், வேதனை அதெல்லாம் உணர்றோம், ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். நீங்களும் அப்படி தானே? அஃப்கோர்ஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ஒரு எழுத்தாளனாக இருக்கிறதுனால என்னால் சில விஷயங்கள் தாங்கவே முடியல. இவ்வளோ அநியாயம் பண்ணிவிட்டு எப்படி ஒரு கௌரவமான பதிவில் அந்த கௌஷிக்கில் இருக்க முடியுது? எனக்கே ஆத்திரம் வந்து அவன் சட்டை பிடிச்சி அடிக்கணும் போல இருக்கு. நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கேன்னு கேட்குறீங்களா? அணைக்க முடியாத நெருப்பை நம்ம தூரத்தில் நின்று பார்க்க தானே முடியும். என்னோட சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பீகாருக்கு போனோம். அப்பாவோட ரிலேட்டிவ், அதாவது பெருமாள் அப்பா, அவரோட ரிலேட்டிவுக்கு அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அதில் அப்பா பார்ட்னர் ஆனார். அங்கே அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எந்த பயனும் இல்லை. நான் அங்கே IPSக்கு படித்தேன், பாஸ் பண்ணேன். 3 வருஷம் ட்ரைனிங். அதுக்கப்புறம் போஸ்டிங் தமிழ்நாட்டுக்கே வந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி கௌஷிக்கு கீழே ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. காலம் எல்லாரையும் மாற்றிடும்னு நினச்சேன். கெட்டவங்க எப்போவுமே கெட்டவங்களா இருக்கிறது இல்லை. ஆனால் கௌஷிக் மாறல, அப்படியே தான் இருக்காரு.
கௌஷிக் எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவர் இன்னும் தண்டனை அனுபவிக்கல. அவர் எப்படிப்பட்ட ஆளு, அவரோட சுயரூபம் என்னன்னு சமுதாயத்துக்கு நான் காமிக்கிற வரைக்கும் என்னோட போராட்டம் முடியாது. என்ன பிரசன்னா, என்னோட கதையை கேட்கும்போது தொடர எழுதணும்னு தோணுதா? ஓலைச்சூடி பார்த்து உங்கள் வார்த்தையை வச்சு என்னால் ஜோசிக்கிற மாதிரி சொல்லிட முடியும். நான் பழைய பிரச்சனமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் செஞ்சுருப்பேன். ஆனால் நான் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் என்கிட்ட சொன்ன விஷயத்த என் உயிர் போகிற வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கௌஷிக் எதிராக நீங்கள் ஒரு தர்ம யுத்தத்தை தொடங்கியிருக்கீங்க. இந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் ஒரு தோழனா தோல் கொடுப்பாங்க. தேங்க்யூ. யூ வெல்கம். போலாமா? ம். அம்மா பாருமா, வசந்தி அம்மா பாருமா. எங்க நம்ம பொண்ணை நல்லா தானே வளர்த்தோம், நல்லா தானே படிக்க வச்சோம், தன்னம்பிக்கையெல்லாம் கொடுத்தமேங்க. ஏங்க இப்படியாச்சு? என்னங்க ஏங்க இப்படி ஆயிட்டா வசந்தி? சொல்லுங்க சொல்லுங்க. என்னங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பேசுங்க, ஏதாவது பேசுங்க. டாக்டர் வேற நேத்துக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? வாங்க, என்ன விஷயம்? சார், நாங்கள் வசந்தி வேலை பார்க்குற ஏஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரோம். மிஸ் வசந்தி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? சார், நீங்கள் எதுக்கு தயங்குறீங்கன்னு தெரியுது. மிஸ் வசந்தி ஒரு திறமையான டாக்டர். ஆனால் ரொம்ப நாளாக போதை பழக்கம் அவங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு. எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னு தெரியல. இதை பற்றின தகவல் முன்னாலே வந்துச்சு. ஆனால் நிறைய ஸ்டாஃப் சொன்னப்போ கூட நாங்கள் நம்பலை. நாங்களே நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பணும். ஆண்டவா, என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்க மகளை இந்த மாதிரி என்னைக்குமே பார்த்தது இல்லையே. சார், வசந்தி உங்களை திறமையா ஏமாத்திருக்காங்க. இதெல்லாம் படிக்கிற காலத்துல தவறான சேர்க்கையால ஏற்படுறது தான். இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒருத்தன் எங்களுக்கே தெரியாம வசந்திக்கு இந்த மருந்தை சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்களுக்கு தெரிய வந்ததும் முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அப்படி செய்யாம விட்டது எங்க தப்பு தான். நாங்களே அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பயப்படுவீங்களேன்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலை. நேற்று ஓவர் டோஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. டாக்டர் வசந்தியை நாங்கள் பார்க்கலாங்களா? சரி, உள்ள வாங்க. என்னம்மா? சார், சார், என்ன சொல்லு? சார், ஒன்றும் இல்லை. அவங்க போதை மயக்கத்தில் பேசுகிறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கள கொஞ்சம் தனியாக விடுங்க. வாங்க வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வாங்க சார், ப்ளீஸ் வாங்கம்மா, உட்காருங்க. சார், இப்படி வாங்க, உட்காருங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வசந்தி எப்படியோ அடிக்ட் ஆயிட்டாங்க. யூ டோன்ட் வரி. நம்ம எப்படியோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் சார்.
நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். தைரியமாக இருக்குமா? வரேம்மா. வரேன் சார். பாப்பா. சரி வா. மாமா இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம்மா. ஏம்மா நேரமாயிருச்சு, நீ சாப்பிட வேண்டியதானே? இருக்கட்டும் மாமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு டிஃபன் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்றேன். அவன் எங்கேயாவது வெளியிலே சாப்பிட்டு வந்துருவாம்மா, நீ சாப்பிடு. இல்ல, அவர் வெளியில எல்லாம் சாப்பிட மாட்டாரு, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாரு. அவர் கூட சேர்ந்து தான் நானும் சாப்பிடுவேன். என்னம்மா நீ இந்த காலத்து பொண்ணு மாதிரியா இருக்க? ஆ? அம்மா, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அது அந்த காலத்தில் இருந்தது. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்க அத்தை இருக்காளே, அவ ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணதே கிடையாது, தெரியுமா? அதில் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு அது பழகி போச்சு, சரின்னு விட்டுட்டேன். ஆமா, நீ ஒரு மாடர்ன் கேர்ள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, எப்படி இருக்கியம்மா? என்னம்மா இது? இல்ல மாமா, உங்க நடைமுறை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்து எப்பவாவது மாமா விட்டுட்டு சாப்பிட்டுருக்கேனா சொல்லுங்க. சரி விடு, நான் சொல்லி நீ கேட்கவா போற? உம்பாடும் வயிற்றுப்பாடு. பாத்தீங்களா, மாமா வந்துட்டாரு. இந்தாங்க மாமா, முகத்தை தொடச்சிட்டு சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேணாம். பசிக்கலன்னா உடம்பு சரியில்லையா இல்ல வெளியில சாப்பிட்டு வந்துட்டீங்களா? மாமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன். நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு சாப்பிடாம இருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சாப்பிடுவீங்க. வாங்க மாமா. இங்க பார், சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காது. எனக்கு பசிக்கலன்னா விட்டுரு. நீ சமைச்சாங்கிறதுக்காகலாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. உனக்கு வேணா நீ சாப்பிடு. காலம் எல்லாரையும் மாத்திடும்னு நினைச்சேன். கெட்டவங்க எப்பவுமே கெட்டவங்களா இருக்கிறது இல்ல. ஆனா கௌஷிக் மாறல. கௌஷிக் எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவர் இன்னும் தண்டனை அனுபவிக்கல. அவர் எப்படிப்பட்ட ஆளு, அவரோட சுயரூபம் என்னன்னு சமுதாயத்துக்கு நான் காமிக்கிற வரைக்கும் என்னோட போராட்டம் முடியாது. ஒரு பூவுக்குள் இதழ்கள் இருக்கும், ஆனால் இத்தனை இன்னல்கள் இருக்குமா? காக்கிச் சட்டைக்குள் இத்தனை காயங்களா? பூகம்பத்தை அடக்கிக் கொண்டிருக்கும் பூமி போல இவளுக்குள் எப்படி இப்படி ஒரு அமைதி, புன்னகை? நான் தான் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டல, இப்போ எதுக்காக இங்கே வந்த? ஏன் மாமா, நீங்க ரேகாவை பத்தி தானே எழுதிட்டு இருக்கீங்க? நான் பார்த்துட்டேனே. என்ன பார்த்துட்டேனே? மற்றவங்க டைரியில் இருக்கிறது படிக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அவ்வளோ கூட நாகரிகம் இல்லை. இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிட்டு போறாரு?
வசந்தி வசந்தி ஐ. அச்சச்சோ. என்னங்க இது? நாம என்னங்க பாவம் செஞ்சோம்? ஏங்க இப்படி ஒரு சோதனை? ஐயோ. கடவுளே கடவுளே. ஐயோ, ஐயோ. நீ யாரு யாரு? என்னங்க இது? டாக்டர் சரியாயிடும்னு சொன்னாரு. வர வர நிலைமை மோசமாயிட்டே போகுது. என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல.